Hi students, today discuss about the topic of torque experienced by an electric dipole in the uniform electric field. என்ன அப்படினு பார்க்க போறோம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோல் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டார்க் என்ன அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டினில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கணும். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எல்லா ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இதோட டேரெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் இருக்குது. இது வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரெக்ஷன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் டைபோலை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதில் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் டைபோல், ஸோ நெகட்டிவ் சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து என்னது ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அனதர் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பின்ற பாயிண்ட்டை நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இதோட ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே மிட் பாயிண்ட் ஆஃப் ஓ, இது மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ, இது வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஓகேவா? ஸோ அடுத்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஏ டிஸ்டன்ஸ். அப்போ இது என்னது ஏ டிஸ்டன்ஸ். அப்போ ஓவராலாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2a டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டைரெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தா அப்படின்னா என்னது மைனஸ் QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தா அப்படின்னா ப்ளஸ் QE அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதோட டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன் டாட்டர் லைனில். ஓகேவா? அப்போ இதோட டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் acting on dipole, total force acting on dipole is என்னது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 0. அப்போ என்னது இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தா அப்படின்னா இது வந்து என்னது மைனஸ் QE இருக்குது, அதே மாதிரி இது என்னது ப்ளஸ் QE சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்குது. ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்தா அப்படின்னா இது பாயிண்ட் ஏன்னு பார்த்துருக்கோம், இது பாயிண்ட் பி அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டாக இருக்கும்போது அது ஒரு கப்பில் ஆக்ட் ஆகுது. அப்போ கப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டார்க்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம 11th படிச்சிருக்கோம். அப்போ டார்க் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்ற அதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டோட்டல் டார்க்கு. இப்போ டோட்டல் டார்க் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம சைன் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை எனது ஹைப்போடெனஸ். இதில் இது ஆப்போசிட்டு, இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போடெனஸ். அப்போ ஹைப்போடெனஸ் வந்து 2a. இப்போ ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படி வச்சுக்கலாம். இது வந்து 2a. இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ண நேரம் நம்மளுக்கு ஆப்போசிட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும். எவ்வளோனா 2a சைன் டீட்டா அப்படின்னு. அப்போ இதை தான் என்ன எழுதியிருப்பாங்க 2a sin θ அப்படின்னு இதோட டிஸ்டன்ஸ் ஒன்று புக்கில் எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய டார்க் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டார்க்கான ஃபார்முலா நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். டார்க் என்ன ஃபார்முலா பார்த்தோம், 11th படிச்சிருக்கோம். டார்க் வந்து என்னது R வெக்டர் கிராஸ் F வெக்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதே இது பார்த்தா அப்படின்னா என்னது So cross factor எப்படி எழுதலாம்னா r of sin theta
அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் வெக்டார் போட்டோம் அப்படின்னா என் கேப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆர் ஆஃப் என்னது சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு போட்டுக்கோம். இதே இது பார்த்தா அப்படின்னா மேக்னிடியூட்ல எழுதுகிறோம். மேக்னிடியூட்ல எழுதுறோம் அப்படின்னா என்ன மாடலஸ் ஆர் வெக்டார், அதே மாதிரி மாடலஸ் எஃப் வெக்டார் சைன் தீட்டா அப்படின்னு எழுதும். ஓகேவா? இது மேக்னிடியூட்ல. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம், நம்ம டார்க் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டார்க் பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் டார்க்கு, இப்போ டோட்டல் டார்க் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் டார்க் பார்த்தா அப்படின்னா டிஸ்டன்ஸு ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி டிஸ்டன்ஸு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ அதை நம்ம எழுத போகிறோம். இப்போ எப்படி எழுதலாம்? நம்ம டிஸ்டன்ஸு ஃபோர்ஸ், அதே மாதிரி ஓஏ வெக்டர் இது எழுதிக்கிறேன். ஓ பாயிண்ட் ஏ இந்த வெக்டர் இன்ட்டு ஃபோர்ஸ், பாயிண்ட் என்னது ஃபோர்ஸ் மைனஸ் கியூஇ வெக்டர். ஓகேவா? ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு இந்த ஃபோர்ஸ். இப்போ ஓபி, அப்போ ஓபி வெக்டர் இன்ட்டு கியூஇ வெக்டர். ஓகேவா? இப்போ டோட்டல் டார்க் வேல்யூ எழுதியாச்சு. இப்போ டார்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டார்க் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டவ் இஸ் perpendicular to the plane of the paper. ஷார்ட்டாக பெர்பெண்டிகுலர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது மீனிங் வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ டவுன்றது டார்க். இப்போ டார்க் இஸ் என்னது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஸோ எப்படி இருக்குது? டார்க் வந்து பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. ஸோ எனக்கு புக்கில் பார்த்தா அப்படின்னா என்னது இன்ட்டு த பேப்பரில் டார்க் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ டார்க் வந்து என்னது இன்சைடில் இன்ட்டு த பேப்பரில் என்ன ஆகுது டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி கிராஸ் போட்டு இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் இஸ் என்னது இன்ட்டு த பேப்பர். ஸோ இதுக்கு இதான் மீனிங். அப்போ எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ டார்க் வந்து ஆக்ட் ஆகுது? அப்போ இங்கே இதோட மேக்னிடியூட்னு எழுத போகிறோம். அப்போ மேக்னிடியூட்னு எழுதணும் அப்படின்னா நம்ம மாடலஸ் எடுத்துக்குவோம். இப்போ மாடலஸ் ஆஃப் ஒய்ஏ வெக்டர், அதே மாதிரி மாடலஸ் ஆஃப் மைனஸ் கியூஇ வெக்டர், இந்த ஃபார்முலா படி நம்ம போடுறோம். அதே மாதிரி எழுது சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இது ஒரு டேர்மு ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டர் கியூஇ வெக்டர் சைன் தீட்டா. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இது பார்த்தா அப்படின்னது ஓஏ அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஓஏ வந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஏ இது வந்து கியூஇ. அப்போ ஏ கியூஇ என்னது சைன் தீட்டா. ஏன்னா மாடலஸ் எடுத்தோம்னா மைனஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அது ப்ளஸ்ஸு இது என்னதான் டிஸ்டன்ஸு ஏ கியூஇ சைன் தீட்டா. அப்போ டோட்டலாக டார்க்கோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2QA E sin theta. இந்த 2QA எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். மேக்னிடியூடில் P நம்ம எழுதுவோம். இப்போ P ஈக்குவல் என்னது 2QA. அப்போ இது போல் P அப்படின்னு எழுதணும்னா PE sin theta அப்படின்னு வரும். இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்? டோட்டல் டார்க் வந்து P வெக்டார் கிராஸ் E வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதானது இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் டார்க்கோட வேல்யூ. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். டவ் ஈக்குவல் டு என்னது மேக்னிடியூட் ஆஃப் டார்க் வந்து PE sin theta அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 90 டிகிரியில் இருக்குது. இப்போ 90 டிகிரியில் இருக்கும்போது டீட்டா வந்து 90 டிகிரி. இப்போ டீட்டா 90 டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணால் டவ் ஈக்குவல் டு என்னது sin 90 டிகிரி. sin 90 டிகிரி வேல்யூ வந்து 1. அதனால் டவ் ஈக்குவல் டு என்னது PE அப்படின்னு மட்டும் கிடைக்கும். இப்போ டீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்கும்போது டார்க் வந்து எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் எழுதணும். இதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தா அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா?
ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் டு என்னது பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்னது டைப்போல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இருக்கும் பி வெக்டர். இது என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே அடுத்து அப்படியே அலைன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து அலைன் பண்ணோம் அப்படின்னா இதோட டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அப்போ அங்கே மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படியே, அப்போ அந்த டார்க்குடைய டார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கு இதோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொமெண்ட்டத்தை என்ன பண்ணுறேன் அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி இருக்கிறத என்ன பண்ணுறேன் அப்படி இப்படி இருக்குது, இது எப்படி என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். எதோட டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டரோட டைரக்ஷன் வர வரைக்கும் என்ன பண்ணுறோம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எப்படி எழுதுகிற மாதிரி தான் டார்க் tends to align E vector. ஓகேவா, இப்போ E வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரைக்கும் என்ன பண்ணுறோம் நம்ம இதை அலைன் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அலைன் பண்ண என்ன ஆயிரும், இந்த இது வந்து இப்படி சேஞ்ச் ஆயிடுது. அப்போ மொமெண்டம் என்ன ஆயிடுது, இந்த டைரக்ஷன் இருக்குது. இப்போ மொமெண்டம் வந்து இந்த P வெக்டர் வந்து எதோட டைரக்ஷன் இருக்குது, இந்த டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆகுது, இப்படி இருக்குது. இப்படி என்ன பண்ணுறோம் நம்ம இதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆகும், அடுத்து இந்த சேஞ்சுக்கு மாறும். அப்போ எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும், இந்த டைரக்ஷன் இருக்குது. எதோட டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ டீட்டா 0 அப்படின்னா டவ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் 0 டிகிரி மாறும். சைன் 0 வந்து என்னது 0. இப்போ டார்க் வந்து என்ன ஆயிரும் 0ன்னு இருக்கும். ஓகேவா, இதானது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் நம்ம இதோட டைப்போல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே டார்க்கோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 0. ஸோ நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டோம். இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன எடுத்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம், நம்ம டைப்போல் சார்ஜஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மைனஸ் Q சார்ஜஸ், அனதர் ஒன்று வந்து ப்ளஸ் Q சார்ஜஸ்ஸு. இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் QE. ஓகேவா, ஸோ இது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் QE 2 ஃபோர்ஸ். ஓகேவா, ஏன் சார் இங்கே E1 அண்ட் E2 போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஏன்னா இது எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிக்ரீஸஸ் ஆகலாம். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக E1 அண்டு E2 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் இருக்கும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், நெட் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், நெட் டார்க் இருக்கும். நெட் டார்க்கு நாங்கள் ஆக்ட் ஆகும்.